நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 2.14ங்க. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில், வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும்னு இருக்கு. சரிங்களா? இப்போ வருகை புரியாதோர் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, வருகை புரியாத மாணவர்கள் 14%. 14% மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 மாணவர்கள். சரிங்களா? இதில் 14% எடுக்கணும் என்ன சொல்லியிருக்கேன், டிவைட் பை 100ன்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் 50 பேர். சரிங்களா? ஸோ இது 50 1 டைமு, இது 2 டைம். அப்போது 14/2 7 டைம். ஸோ வருகை புரியாதவர்கள் 7 மாணவர்கள். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, வருகை புரிந்த மாணவர்கள் கேட்குறாங்க. இப்போ வருகை புரிந்த மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், வருகை புரிந்த மாணவர்கள் மொத்தத்துலேருந்து கழிக்கணும். 50 - 7 அப்போ 43 தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமித்தார் எனில் ரெயில் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க எத்தனை அசல் விலை நம்மளுக்கு தெரியாதா, அதை பீன்னு வச்சுக்கலாம். அசல் விலையை வந்துட்டு நம்ம பீன்னு வச்சுக்கலாமா? அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 20% தள்ளுபடி. 20% எதுக்கு, அசல் விலைக்கு, அதாவது இங்கே பி எவ்வளோ அது சேமிச்சிருக்காங்க. அப்போ 20%ஓட இதுதான் 25 ரூபான்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைமு. இந்த இது டிவைடில் இருக்க அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ 25 × 5, ஸோ 125. சரிங்களா? அசல் விலை தான் கேட்குறாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அசல் விலை வந்து 125 தான் கரெக்ட் ஆன்சர். இது டிஎன்பிசியில் கேட்ட சம்ங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.16. ஒரு உலோகக் கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோகக் கலவை தேவைப்படுகிறது? ஸோ உலோகக் கலவைன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த உலோகக் கலவையை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த உலோக கலவைக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னா தாமிரம் 26%. சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு 260 கிராம் ஆன்சர் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 26% ஆஃப் எக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 260 கிராம் வரணும். அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? உலோக கலவை எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. எக்ஸ் தான் நம்ம உலோக கலவைன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? உலோக கலவை எக்ஸ்ங்க. உலோக கலவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். உலோக கலவை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த அதுக்குள்ளே 26% தாமிரத்துக்கு அவங்க ஆன்சரை கொடுத்துட்டாங்க. 260 கிராம் எனக்கு வரணும்னா உலோக கலவை எவ்வளோ இருக்குங்க? அப்போது நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். 26/100 × x = 260. கரெக்டாக? அப்போ எக்ஸ் வேணும்னா இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 260 × 100 / 26. இது 1 டைம், இது 10 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1000 கிராம். சரிங்களா? உலோக கலவை நம்மளுக்கு எவ்வளோ வேணும்னா 1000 கிராம் வேணுங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.17ங்க. ஒரு பங்கு உளுந்த மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்த மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவில் இருக்கும் மூலப்பொருட்களை சதவீதமாக மாற்று. அப்போ மாவில் என்ன இருக்குது, அரிசி இருக்குது, அப்புறம் உளுந்து இருக்குது. கரெக்டுங்களா? மாவில் ஒன்று அரிசி, இன்னொன்று உளுந்து. இது ரெண்டுக்கும் தான் உங்களை சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா? அரிசி வந்து பார்த்துக்கோங்க, ஒரு பங்கு உளுந்து, உளுந்து வந்து 1, 4 பங்கு அரிசி. சரிங்களா? அப்போ 4:1ன்ற மாதிரி இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை பங்கு, இது ஒரு 4, இது 1 5, மொத்தம் பார்த்திங்கன்னா 5. சரிங்களா? நம்ம மொத்தம் அரிசி கண்டுபிடிக்கலாம். அரிசியின் சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? அரிசியின் சதவீதம் நம்ம எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், மொத்தத்தை கீழே போட்டுக்கணும். சரிங்களா? மொத்தம் 5. இதில் அரிசியோட பங்கு எத்தனை, 4. இப்போ 4/5 சதவீதம் கேட்டால் × 100 மல்டிப்ளை பண்ணுவோமா? இந்த 5 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 20. அப்போது 80% தான் அரிசியின் சதவீதம். ஓகேங்களா? அடுத்து உளுந்தின் சதவீதம் கண்டுபிடிக்கலாமா? உளுந்தின் சதவீதம் மொத்தம் 5ங்க. அதில் உளுந்து ஒரு பங்கு × 100.
சரிங்களா? இதை பண்ணிங்கன்னா 20, அப்போ 20%. ஸோ இதான் கேட்குறாங்க. மாவில் இழுக்கும் மூலப்பொருட்களின் சதவீதம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று 80, ஒன்று 20. கிளியரா? நெக்ஸ்ட்டுங்க எடுத்துக்காட்டு 2.18. ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்ட நிலையில் வேலையின் ஒவ்வொரு பகுதியுமே சதவீதமாக வெளிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. எழுதிக்கலாம். 1:2:3 இந்த மாதிரி இதை பண்ணுறாங்க. அப்போ மொத்தம் கால்குலேட் பண்ணிக்கலாங்களா? மொத்தம் எவ்வளோ? 1, 2, 3, 3, 3, 6. அப்போ மொத்தம் வந்து 6. சரிங்களா? மொத்தம் 6. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு இருக்கவங்க எத்தனை ஷேர் பண்ணி வாங்கிக்கிறாங்க? 1/. அப்போ 1/6 சதவீதம் பார்க்கலாமா? அவங்களோட சதவீதத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ மொத்தம் 6, அதில் அவங்களோட பங்கு 1. 1 இன்ட்டு சதவீதன்றனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100/6%. இதை சால்வ் பண்ணால் 50/3ன்னு வருங்களா? 50/3. இது 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 16 3s are 48, ரிமைனிங் 2 டிவைடட் பை 3. அப்போது 16 2/3% இவங்களது. அடுத்து என்ன இருக்குது? 2/6 இருக்கா? 2 இருக்கா? அப்போ மொத்தம் 6. அப்போ 2/6 சதவீதம் பார்க்கலாமா? மொத்தம் 6, அவங்களோட பங்கு 2, அவங்களோட சதவீதம் பார்க்கலாம். அப்போது 2/6 அவங்க சதவீதம் கேட்கறனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம் 3 டைம் படிக்கலாம். 3 டைம் இது 50 டைம். அப்போ 100/3. கரெக்டாக? 100/3ன்னா 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 3 3s are 9, ரிமைண்டர் 1/3. அப்போ 33 1/3 தான் 2/3 பங்கு. சரியா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் 3/6 சதவீதம். 3/6க்கு வந்து 3/6 இன்ட்டு 100% போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 வரும். அப்போது 100/2%, அது வந்து 50%. இதுதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். இந்த மாதிரி குறைவோ இல்லை அதிகரிப்போ எந்த சதவீதம் கேட்டாலுமே சரிங்க. குறைவு இல்லை அல்லது அதிகரிப்பு. ஓகேங்களா? இந்த சதவீதம் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார்முலா அதிகரிப்பு சதவீதம் கேட்டாவே நீங்கள் அந்த மாற்றம் இருக்குது இல்லைங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் மாற்றம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு அந்த மாற்றத்தை மேலே போட்டுக்கோங்க. டிஃப்ரென்ஸை கீழே வந்து எப்பயுமே ஒரிஜினல் அந்த பாருங்கள் அசல் விலை ஒரிஜினலாக இருக்கிற ரேட்டு தான் கீழே போடணும். இன்ட்டு சதவீதம் கேட்கறனால 100ஆல் போட்டுக்கிறோம். சரியா? இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சுக்கோங்க. குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி மாற்றம் மேலே போட்டுக்கணும், அசல் விலை கீழே போட்டுக்கணும், சதவீதம் கேட்கறனால நம்ம 100 இங்கே போட்டுக்கணும். கிளியரா? இப்போ பாருங்கள், ஆடி தள்ளுபடியின் விற்பனை போது ஒரு சட்டையின் விலை வந்து 90லேருந்து 50 ரூபா குறைஞ்சிச்சு. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? மாற்றம் எவ்வளோ நடந்திருக்கு? 40 ரூபா மாற்றம் நடந்திருக்கா? அப்போ தான் 40 மேலே போட்டுக்கணும். ஒரிஜினல் ரேட் என்ன? 90லேருந்து தான் 50 குறைஞ்சிருக்கு. ஒரிஜினல் தான் கீழே போடணும். 90 இன்ட்டு 100. எல்லா சம்மே ஒரிஜினல் தாங்க கீழே போடணும். இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 400/9ன்னு வருங்களா? இதை டிவைட் பண்ணி எழுதிங்கன்னா இங்கே பாருங்கள், 4 9 36. அப்போ 4 36 4 40 திரும்ப 4 9 36 திரும்ப 40 40ல் திரும்ப 4ங்களா? 4 ரிமைனிங் 4ன்றனால இது எப்படி எழுதுறாங்கன்னா 44 4/9%ன்னு எழுதுறாங்க. 44 4/9%. கிளியர்? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.20ங்க. ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரிக்குது. அதிகரிப்பின் சதவீதம். இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், எந்த சதவீதம் அதிகரிப்பின் சதவீதம் கேட்டாலுமே அதே ஃபார்முலா தாங்க. அதிகரிப்பு சதவீதம் கேட்டாலுமே மாற்றம் மேலே போட்டுக்கணும். சரிங்களா? மாற்றம் அப்புறம் அசல் வந்து கீழே போட்டுக்கணும். சரிங்களா? இன்ட்டு சதவீதம். இப்போ மாற்றம் எவ்வளோ? 5லேருந்து 8 லட்சமாக மாறுதுங்களா? அப்போ மாற்றம் 3. ஒரிஜினல் எவ்வளோ? 5 இன்ட்டு 100. ஓகேங்களா?
இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் இது 2 டைம் 20 ஆகிடுமா? அப்போ 320 60% தாங்க மாற்றம். ஸோ அதிகரிப்பின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 60%. கிளியரா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவற்றை முயல்கள்னு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறதில் அதிகரிக்கும் தண்ணீரின் சதவீதம். இப்போ தான் இதை பார்த்தோம். இப்போ சதவீதம் நான் அதிகரிக்கும் கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மாற்றத்தை மேலே போகணும். இப்போ 35லேருந்து நான் 50ஆக மாறி இருக்கு. அப்போ மாற்றம் எவ்வளோ? 15. 35லேருந்து 50ஆக ஆச்சு. அந்த 35 தான் ஒரிஜினல், அதை தான் கீழே போடணும். இன்ட்ரு 100 போடணும். ஓகேங்களா? இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்? 3 5s are 50, இது 7. அப்போ 300/7. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 7s are 28. 20ல் 2 டைம்ஸு 14. அப்போ 6ல் பார்த்தீங்கன்னா 60ல் 8 டைம் வருங்களா? 56னா மீதி 4. 40ல் 5 டைம்ஸு 40 டைம்ஸு 50 திரும்ப 7. இப்போ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 42.86 தாங்க இது ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 2.21. ஒரு கடைக்காரர் நாற்காலியை 325க்கு வாங்கி 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதம் கேட்குறாங்க. இப்போது இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லாப சதவீதம் ஃபார்முலா எழுதிக்கலாம். லாப சதவீதம் ஃபார்முலா என்னென்னா எப்பயும் போல தாங்க, அங்கே மாற்றத்துக்கு மாற்றம் போட்டோமா, இங்கே லாபத்துக்கு லாபம் போட்டுக்கணும் மேலே. இதுலேயும் வந்துட்டு அடக்க விலை தான் கீழே வரும். இதுதான் முக்கியமானது. அதில் அசல் விலை போட்டோமா, இதில் அடக்க விலை கீழே வரும். இன்ட்ரு 100. இதே நஷ்ட சதவீதம் கேட்டாங்கன்னா மேலே நஷ்டம் வரப்போகுது. அங்கே அதிகரிப்போ குறைப்போ, அதிகரிப்பு மாற்றம்னாலும் குறைவு மாற்றம்னாலும் மாற்றத்தை மேலே போட சொல்லி அசல் விலையை கீழே போட சொன்னேன். இதே லாபத்துக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா லாபம் மேலே போட்டு கீழே அடக்க விலை போட்டு இன்ட்ரு 100% போடணும். இதே நஷ்டம் கேட்டிருந்தாங்களோ நஷ்டம் மேலே போட்டு அடக்க விலை தான் கீழே போடணும், இன்ட்ரு 100%. ஃபார்முலா கிளியரா? ஓகே. இப்போ இந்த சம்மில் பாருங்கள், 325 ரூபாய்க்கு வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ லாபம் எவ்வளோ? 25. அடக்க விலை என்ன? வாங்கினது 325க்கு தான், இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போது இது 5 டேபிளில் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ், இதை பண்ணிங்கன்னா 6 5s are 30, 25ல் 5 டைம்ஸ். திரும்ப 5 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இதை பண்ணிங்கன்னா 1 டைமு 13. இப்போ 100/13%. இது 13 டேபிளில் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 100 13 போட்டிங்கன்னா 7 வருமா? இங்கே பாருங்கள் 7. 13 7s are 21 divided to 1 7s are 7 91. இப்போ 91 வருது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ? 9. அப்போது 7 எப்பயுமே கோஷன்ட்டு தான் நீங்கள் போடுவோம் 7. ரிமைனிங் எவ்வளோ? 9/13%. இதுதாங்க ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஒரு சட்டை 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறதில் நஷ்ட சதவீதம் கேட்குறாங்க. நட்ட சதவீதம் இப்போ தான் சொன்னேன். நஷ்ட சதவீதத்துக்கு நட்டம் பை அசல் விலை, சாரியா இங்கே வந்து அடக்க விலைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அடக்க விலை இன்ட்டு 100. நஷ்டம் எவ்வளோ? 110 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ நஷ்டம் எவ்வளோ? 20. கரெக்டுங்களா? வாங்கினது தான் கீழே போடணும். அடக்க விலைனா வாங்கினது தான் 110 இன்ட்டு 100. கிளியரா? இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 200/11 வருங்களா? 200 இங்கே பாருங்கள் 11ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு டைமா? அப்போ 11. ரிமைனிங் எவ்வளோ? 9. 90ல் எத்தனை டைம் இருக்குது? 8 டைம் வரும். அப்போது 88 வருமா? 8 11s are 88. அப்போ ரிமைனிங் 2. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 18 2 ரிமைனிங் இங்கே போடணும் 2/11%. கிளியர்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.23. ஒரு பொருளை 200 ரூபாய்க்கு வாங்கி 4% நஷ்டத்துக்கு விற்கிறாங்கன்னா அப்பொருளின் விற்ற விலை கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு கிவனில் நஷ்ட சதவீதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. உங்களை கேட்குறது விற்ற விலை. நஷ்ட சதவீதத்துக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். நஷ்ட சதவீதத்துக்கு மேலே என்ன சொல்லியிருக்கேன்? நட்டம் பை அடக்க விலை இன்ட்டு 100% போடுவோமா? இங்கே இந்த நஷ்ட சதவீதம் கொடுத்துட்டாங்க, 4% உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நஷ்டத்தை தான் உங்களை கேட்குறாங்க. அந்த நட்டம் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடக்க விலை எவ்வளோ? 200க்கு வாங்கிய விலை தான் நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம். 200 கொடுத்துட்டாங்க. இப்போ 100%. ஓகேங்களா? இப்போது இந்த 100 கேன்சல் ஆயிரும். அப்போ 2ன்னு வரும்ல கீழே. அப்போது இது இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா
இது டிவைடில் இருக்க அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ நட்டம் வந்து 4 × 2 அப்போ 8. ஸோ நஷ்டமே வந்து உங்களுக்கு 8. ஓகேங்களா, 8 ரூபா. அப்போது உங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க கொஷினில் பாருங்கள், விற்ற விலை தான் கேட்குறாங்க. அப்போ விற்ற விலை வேணும்னா இது நஷ்டன்றதுனால அடக்க விலை மைனஸ் நட்டம். கரெக்டுங்களா? அப்போ தானே விற்ற விலை கிடைக்கும். நஷ்டத்தில் தானே விற்றுருக்காங்க. அப்போது அடக்க விலை எவ்வளோ? 200 ரூபா. 200 மைனஸ் 8. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 192. ஸோ இதுதான் ஆன்சர். கிளியருங்களா? நெக்ஸ்ட்டு பயிற்சி 2.3ங்க. 2.3ல் மொதல் சம் பார்க்கலாம். ஒரு புத்தக கடையில் 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகளினில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் கேட்குறாங்க. மொத்தத்தை எப்பயுமே கீழே எழுதுவோமா? அப்போ 70. எத்தனை பத்திரிகைகள் நகைச்சுவை? 14. உங்களை என்ன கேட்குறாங்க? நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம். சதவீதம் கேட்டாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா? இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இந்த 7 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இதை பண்ணால் 2 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20%. கிளியரா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்ங்க. ஒரு தண்ணீர் தட்டின் கொள்ளளவு 50 லிட்டர். மொத்த லிட்டர் பார்த்திங்கன்னா அதோட கொள்ளளவே 50 லிட்டர். ஓகேங்களா? அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது. இப்போ வந்து அதில் எவ்வளோ இருக்குன்னா 30%. அப்போ 30/100 × 50 லிட்டர். ஓகேங்களா? மொத்தமே 50. 30 × 100 × 50 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? இந்த 2 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். 15 லிட்டர். அப்போது இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 லிட்டர் நிரம்பி உள்ளது எனில் 50% தண்ணீர் நிறைய. அப்போ 50% எவ்வளோன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். 50%. சரிங்களா? மொத்தம் எவ்வளோ? 50 லிட்டர். சரியா? அப்போது 50/100 × 50. சரியா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 2 டைம். 50/2னா 25 லிட்டர். இப்போ கொஷின் என்னன்னு பாருங்கள். தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர். அதில் 30% நிரம்பியுள்ளது. நாங்கள் 30%னா எவ்வளோன்னு பார்த்தா 15 லிட்டர். 15 லிட்டர் நம்பிருச்சான். 50% நிறையறதுக்கு இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்றாங்க. 50%னா எவ்வளோன்னு வந்திருக்கு? 25 லிட்டர். அப்போ இன்னும் 25 லிட்டர் நிறையறதுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி 15 இருக்குது. இது 25 லிட்டர் நிறையணும்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை லிட்டரு நிறையணும்னு பார்த்தாலே தெரியுதுங்களா? 25 மைனஸ் 15 10 லிட்டர் தாங்க இதுக்கான ஆன்சர். கிளியரா? ஏன்னா ஆல்ரெடி 30% நம்பிருச்சு. 25% நம்பினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் 25ல் 15 கழிச்சிட்டிங்கன்னா 10 லிட்டர் தான் இன்னும் தண்ணீர் நிரம்பணும். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள். கருண் என்பவர் ஒரு ஜோடி காலணிகளை 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்க. அதாவது அவர் 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார் அப்படின்னா, ஆனால் அவர் கொடுத்தது 1000 ரூபாவாம். அப்போ 100%ல் 25 போச்சுன்னா எவ்வளோங்க? 75%க்கு தான் அவர் காசு கொடுத்துருக்காரு. கரெக்டாக? 75%க்கு தான் அவர் காசு கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஆனால் அந்த ஒரிஜினல் விலை, அந்த 75% ஆஃப் ஒரிஜினல் விலையே நம்மளுக்கு தெரியாது. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அது எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1000 ரூபா. கரெக்டாக? நல்லா பார்த்துக்கோங்க. 25% தள்ளுபடி விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை தான் 1000 ரூபா. ஆனால் ஒரிஜினல் விலை தெரியாது. அப்போ அவர் ஒரிஜினல் விலையில் ஃபுல்லாக கொடுக்கல. ஒரு 25% கழிச்சிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம 75/100ன்னு போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? இதை 25ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3, இது 4. எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஒரிஜினல் விலை தான் அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது எக்ஸ் வேணும்னா 1000 இது இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளையில் போயிடும். 4/3. கரெக்டாக? அப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 4000/3. இது 3 டேபிளில் பண்ணிங்கன்னா 1 டைமு. அப்போது 10ல் 3 9, மீதி 10 3 9 திரும்ப பாயிண்ட் வச்சாலும் 3 தான் வரும். அப்போ குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1333 ரூபா. அப்படி போயிட்டே இருக்குது. இதுதான் அதோட குறிக்கப்பட்ட விலை. 25% தள்ளுபடி போயிட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள். 4th சம். ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரீமியம் வாங்கும்போது அது ஒவ்வொன்றுக்கும் 5% கமிஷன் வாங்குறாராம். இப்போ அவர் 4800 வாங்கினா எவ்வளோ கமிஷன் வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க.
ஸோ 5%, அப்போ 5/100ன்னு போட்டுக்கோமா. பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தொகைக்கு? 4800க்கு. சரியா? உங்களை அந்த தரகு தொகை தான் கேட்குறாங்க. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 40, மிச்சம் 4, 5 20, 240. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 240 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றில் 40ல் 30 பூக்கள் வற்றாதவையெனில் வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்குறாங்க. 5th சம் பாருங்கள், வற்றாத பூக்களின் சதவீதம் கேட்குறாங்க. ஓகேங்களா? சதவீதம் நான் என்னமே மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன்? மொத்தத்தை கீழே போகணும்னு சொல்லியிருக்கேன். மொத்தம் இருக்கிற பூவே எவ்வளோ? 40. அதில் வற்றாத பூ எவ்வளோ? 30. பர்சன்டேஜ் கேட்கறனால இன்ட்டு 100 போடுறோம். கிளியரா? இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போது இது 4 டேபிள், இது 2 டேபிள் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 15, இது 2, இந்த 2 பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். அப்போ 15 × 5 75%. கிளியரா? 75% தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 6th சம். இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50. மொத்தம் வேணா எங்கே போடணும்னு சொல்லியிருக்கேன்? கீழே போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மொத்தத்தில் 15 மணிகள் மட்டுமே பழுப்பு நிறம். மொத்தத்தில் 15 பழுப்பு நிறம். அந்த பழுப்பு நிறத்துக்கு தான் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 100% போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போது இதை இதை பண்ணால் 1 டைம், இதை பண்ணால் 2 டைம். 50 2 100 இல்லையா? அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 30%. ஸோ இந்த சம்க்கான ஆன்சர் 30%. கிளியரா? நெக்ஸ்ட்டு 7th சம் பாருங்கள். ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், எல்லாமே மொத்தம் மாறுபடுது. இப்போ எல்லாமே 100க்குன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் எந்த பாடத்தில் அவர் அதிகமாக வாங்கியிருக்கான்னு. ஆனால் ஒவ்வொன்றும் 25க்கு, ஒன்று 40க்கு, ஒன்று 80க்கு இருக்குது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் எல்லாமே 100க்கு மாறிடுமா? அப்போ நம்ம ஈஸியாக சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ நான் முதல்ல அவங்க ராமுவோட ஆங்கிலம் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதை பர்சன்டேஜில் மாற்றிக்கிறேன். ஆங்கிலத்தை பர்சன்டேஜில் எழுதிக்கிறேன். அப்போ எவ்வளோங்க? மொத்தத்தை எப்பயுமே கீழே போகணும்னு சொல்லியிருக்கேன். 25க்கு அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 20. பர்சன்டேஜ் வேணும், அதனால் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இது 25 1 டைம், இது 4 டைம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 80% வாங்கியிருக்காரு ஆங்கிலத்தில். கிளியரா? அடுத்த அறிவியல் பார்க்கலாமா? அறிவியல் பர்சன்டேஜ். அறிவியலை பார்த்தீங்கன்னா 40, மொத்தம் 40, அது கீழே போட்டுக்கலாம். அவர் வாங்கினது 30. சரியா? அப்புறம் 100%னால நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை பண்ணிங்கன்னா 15, இதை பண்ணால் 2, இந்த 2 திரும்ப பண்ணிங்கன்னா 1, இது 5, இப்போ 75. இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 75% வாங்கியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா கணிதம். கணிதத்தில் மொத்தம் எவ்வளோ? 80. 80க்கு அவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 68. நான் பர்சன்டேஜுக்கு வாங்கிறதுக்காக மாற்றுறதுக்காக 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது 20 டேபிளில் பண்ணிங்கனாவே இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். சரிங்களா? இது 3 டேபிளில் 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 32, இது 2, இது திரும்ப 2 பண்ணிங்கன்னா இது 16. 16 5s. சாரிங்க, இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது நான் 32ன்னு போட்டேன். 34 வரும். ஓகேங்களா? அப்புறம் திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 17. இப்போ 17 5s 7 5s 35, ரிமைனிங் 2, 1 5s 5, 5 + 3 8. 85% இஸ் த ஆன்சர். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஆங்கிலத்தில் 80, அறிவியல் 75, கணிதத்தில் 85. அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க? எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்? அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கணிதம். ஏன்னா அதில் தான் ஒரு 85% பெற்றிருக்காரு. கிளியரா? 8th சம் பாருங்க. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 250 மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்று இருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பாரில் மொத்த மதிப்பெண்கள் காண்க. அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதாவது மொத்த மதிப்பெண்கள் கொடுக்கல. சரிங்களா? உங்களை மொத்த மதிப்பெண்கள் தான் கேட்குறாங்க. ஆனால் பீட்டர் என்பவர் என்னன்னா 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 பெற்றிருந்தால் வெற்றியை பெற்றிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்த மதிப்பெண்கள் நம்மளுக்கு தெரியாதா? அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம்.
மொத்த மதிப்பெண் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் 50% ஆஃப் எக்ஸ், அதாவது மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோனா, இங்கே பாருங்கள், அவர் 280 பேர் தான் எடுத்தார். ஆனால் இன்னும் 20 எடுத்திருந்தா வெற்றி பெற்றிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ இது இன்னும் ஒரு 20 கூட்டிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 280ம் ஒரு 20 கூட்டினா தான் உங்களுக்கு 50% கிடைக்கும். அப்போது 300. கிளியரா? அப்போது இப்போது இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம், இது 2 டைம், இது டிவைடில் இருக்குது, இன்சைட் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 300 × 2 பார்த்திங்கன்னா 600. அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 600. சம் புரியுதாங்க? 250 அவர் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 300ன்றத. அதாவது 250 பெற்று தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் என்ன 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்கள் 50% பெற்றிருப்பாருன்னுப்பாங்க. அப்போ 50% எவ்வளோவா இருக்கும்? 250 + 20 300ன்னு போட்டிருக்கோம். கிளியரா? 9th சம் பாருங்க. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்கள் எடுத்திருக்கார். 9th சம்மில் முதல் திருப்புதல் முதல்ல பார்த்துடலாம். முதல் திருப்புதலில் எவ்வளோ எடுத்திருக்காங்க? 500க்கு 225. சரிங்களா? இது நம்ம இது சதவீதத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. இது சதவீதத்தில் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணிங்கன்னா 1 டைம், இது பண்ணிங்கன்னா 5 டைமு. இந்த 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம் 25 5 டைம். ஸோ 45% அவங்க முதல் திருப்புதல். சரிங்களா? நெக்ஸ்ட் 2ஆம் திருப்புதல் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். 500க்கு 265 எடுத்திருக்காங்க. மொத்தம் தான் எப்பயுமே கீழே எழுதணும். அவங்க எடுத்தது 265. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 100 மல்டிப்ளை பண்ணுறோம். இது 1 டைம், இது 5 டைம். இது பண்ணிங்கன்னா 1 டைம் 5 டைம் 5 டைம்ங்களா? அப்போ மீதி 1 1னா 15 53. ஸோ 53% செகண்டில். அவங்க அதிகரிப்பின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 53 - 45. இப்போ 8%ங்க. இப்போ அதிகரிப்பின் சதவீதம் பார்த்தீங்கன்னா 8% இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? கிளியர்? நெக்ஸ்ட் 10th சம் பாருங்கள். ரோஜா மாத சம்பளமாக 18,000 பெறுகிறார். தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு, பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் செலவு சதவீதத்தை கண்டுபிடிக்க. செலவு செய்கிறது எதுக்கு? 3க்கும். அந்த 3க்குமே அவங்க சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 2:1:3. இது 2 வந்து கல்வி, இது பார்த்திங்கன்னா சேமிப்பு, இது பார்த்திங்கன்னா பிற செலவினம். 3 செலவு செய்கிறாங்க இல்லையா? அந்த 3க்குமே அவங்க சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல கல்விக்கு பார்த்துடலாமா? கல்வி மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 1 3 6, மொத்தம் 6. அதில் கல்விக்கு எவ்வளோ? 2. அதை மேலே போட்டுக்கணும். அவங்கள வாங்குகிற சம்பளம் எவ்வளோ? 18,000. சரிங்களா? அப்போது 18,000ல் 2.6 பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டைமு. இது பண்ணிங்கன்னா 3 டைம். அப்போது 3000. அப்போது இது 2 3 6 6,000 கல்விக்கு அவங்க செலவு பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ கல்வி சதவீதம் கேட்குறாங்க. அப்போ கல்வி சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். கல்வி சதவீதம் பார்த்திங்கன்னா மொத்தம் 18,000, அதில் 6,000 செலவு பண்ணுறாங்க. சதவீதம் கேட்கறதுனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். கிளியரா? இந்த 30 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 3 டைம். அப்போ 100/3ன்னு வருதுங்களா? 100/3னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைமு, 10ல் 3 டைமு, அப்புறம் 3 3ன்னு வரும். அப்போ 33.33%ங்க கல்விக்கு அவங்க செலவு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சேமிப்பு பார்க்கலாம். சேமிப்பு பார்த்திங்கன்னா மொத்தம் 6, அதில் ஒரு பகுதி சேமிக்கிறாங்க. அவங்களோட சம்பளம் 18,000. ஸோ 18,000 1/6 பங்கு பார்த்திங்கன்னா 1 டைமு, இது 3 டைமு, அப்போ 3000 வருதுங்க. அவங்க சேமிப்பு சதவீதம் பார்க்கலாமா? சேமிப்பின் சதவீதம் பார்த்திங்கன்னா மொத்தம் 18,000. கரெக்டுங்களா? அதில் இது ஒரு 3000 × 100. இந்த 300 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 6 டைம். அப்போது 100/6ன்னு வரும்.
அப்போ 50/3 வரும். அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், அப்புறம் 20ல் 6 டைம், 6 டைம் 18 20, 20ல் திரும்ப 6 டைம் 20 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 16.66%ங்க சேமிப்பின் சதவீதம். நெக்ஸ்ட்டு பிற செலவினம் பார்க்கலாம். பிற செலவினம் வந்து மொத்தம் 6, அதில் 3 வந்துட்டு பிற செலவினம் பண்ணுறாங்க. அவங்களோட சம்பளம் 18,000. அப்போ இது 1/2 வரும். இது பண்ணிங்கன்னா 9,000 கரெக்டுங்களா? அப்போ 9,000 வந்துட்டு அவங்க பிற செலவினம் செலவு பண்ணுறாங்க. பிற செலவினத்தோட சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது மொத்தம் 18,000, அதில் இந்த பிற செலவினம் 9,000, பர்சன்டேஜ் கேட்குறனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 3,000 3,000 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 2 டைம், 100/2னா 50% இஸ் த ஆன்சர். கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க கல்விக்கு 33%, சேமிப்புக்கு 16%, இதுக்கு பிற செலவினத்துக்கு 50% செலவு பண்ணுறாங்க. இதுதான் அவங்க கேட்குறாங்க. சதவீதத்தில் எல்லாத்தையுமே போட்டுட்டோம். கிளியர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.